ஹலோடா, வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ டுடே நம்ம தேங்க் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நீங்களும் தேங்கும் தான் அப்படியே ஒரு சண்டை மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்கள் ரெண்டு பேர் பாடியும் அப்படியே ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. தேங் தான் அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தேங்கோட கையை பிடிச்சி அப்படியே அவர்கிட்ட இழுக்கிறீங்க. அப்போ தேங்க அப்படியே உங்கள் ஃபேஸ்க்கு க்ளோஸாக வராரு. நீங்கள் அப்படியே தேங்க ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி, என்ன சிஓ சாருக்கு வேலைலாம் இல்லையா? வேலையா அப்படின்னு தேங்க தான் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே க்ளோஸாக வராரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஒரு ஃபிங்கர் வச்சு தேங்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே தேங்க பின்னாடி தள்ளுறீங்க. தேங்க அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன சிஓ சார், வேலை எதுவும் இல்லையான்னு கேட்டேன். வேலையா? இந்த அழகிய பார்க்குறத விட அந்த வேலைலாம் முக்கியமாடி ஆ அப்படின்னு தேவங்க தான் அப்படியே க்ளோஸாக வராரு. அப்போ நீங்கள் தேவங்க அப்படியே தள்ளிட்டு என்ன பண்ணுறீங்க? தேவங்க காலேஜுங்க. காலேஜாக இருந்தால் என்னடி பொண்டாட்டி? ஆ எங்க தள்ளி போங்க, நான் சொல்லிகிட்டே இருக்கேன் காலேஜுன்னு. யாராவது பார்த்துட போகிறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு நில்லுடி. ஏங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன், என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் தேவங்க தான் அப்படியே இதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமா அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட க்ளோஸாக வராரு. தேவங்க தேவங்க யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, கம்முன்னு நில்லுங்க. பொண்டாட்டி சும்மா ரெடி. ஏங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன், சும்மா இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத எதுவுமே காதில் வாங்காம தேவங்க தான் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஏங்க சும்மா இருங்க, தேவங்க சொல்கிறேன்ல சும்மா இருங்க அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே தேவங்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அந்த சைடு யாரோ போகிற சத்தம் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே தேவங்க தள்ளிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அந்த சைடு வந்தவங்களும் அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் தான் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க தான் அப்படியே உங்களை முறைச்சிட்டே ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காரு. தேவங்க ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்படி பார்க்குறேண்ணா? இப்போ எதுக்குடி எனக்கு தள்ளல? அது அது இங்கே பாருங்க, யாரோ போகிற சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் தள்ளி விட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு தேவங்க தான் அப்படியே முன்னே வந்துட்டே இருக்காரு. அது ஒரு சின்ன இடம்ன்றதுனால நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக அப்படியே லைட் ஆகுறீங்க. தேவங்க அப்படியே ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்து, ஏங்க என்ன, எதுக்கு இப்போ அப்படி சிரிக்கிறீங்க? நான் எங்கடி சிரித்தேன்? நல்லா சிரிக்கலையே. இப்போ தான் பார்த்தனே, நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி சிரிப்பீங்கன்னு எனக்கு தானே தெரியும். ஓ தெரியுமா? அப்போ கண்டிப்பாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேனோ உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னடி? தேவங்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போதே தேவங்க தான் அப்படியே திரும்பவும் உங்களை நல்லா கிஸ் பண்ணுறாரு. ஏங்க ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல தேவங்க, தேவங்க நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளுங்க தேவங்க. அப்புறமா சொல்லுடி, இப்போ கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக கிஸ் பண்ண விடுடி அப்படின்னு அப்படியே உங்களை வெயிஸ்டோடு சேர்த்து அப்படியே கிட்ட இழுத்துட்டு அப்படியே தேவங்க தான் உங்கள் கழுத்துக்கிட்ட போகிறாரு. அப்போ நீங்கள் தேவங்க அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு, ஏங்க என்ன பண்ணுறீங்க? இப்போ எதுடி தள்ள? ஒரு கிஸ் கூட ஒழுங்காக பண்ண விட மாட்டியா? நீங்கள் கிஸ் மட்டுமா பண்ணீங்க? நீங்கள் எங்கேருந்து எங்கே போவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நான் விட மாட்டேன். ஏண்டி கிஸ்ஸு தானேடி, கிஸ் பண்ணுறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? நீங்கள் கிஸ்ஸுன்னு சொல்லிட்டு எங்கே போவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே தேவங்கோட செஸ்டில் சாஞ்சிட்டு, தேவங்க சொல்லுடி. அது என்னடி, என்ன சொல்லு. அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏண்டி ஏன் பயமாக இருக்கு? நான் கூட இருக்கும்போது, அதுவும் இது கிம் தேவாங் உன் கூட இருக்கும்போது உனக்கு எப்படி பயம் வரலாம்? தேவாங் அப்படின்னு நீங்கள் அப்படியே அவர் செஸ் மேலே ப்ளேஃபுல்லாக அடிச்சுட்டு, சொல்கிறத கேளுங்க, எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு விளையாட்டு தான், நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். ஓ சரி 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 சொல்லுடி.
தியாங், திரும்பி திரும்பி கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா? ஏய் பொண்டாட்டி, இல்லடி இல்லை. நீ சொல்லுன, நான் கேட்குறேன், நீ சொல்லு. எனக்கு பயமா இருக்குங்க. அது அது நம்ம லவ் பண்ணுற விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளை அவங்க பிரிச்சிருவாங்க. ஏய், என்னையுமே நீ எந்திடி, அது எப்படி உன்னை என்கிட்ட பிரிக்க முடியும்? அப்படி அப்படி பிரிக்கணும்னு நினச்சாலும் அடுத்த நிமிஷம் அவங்க இருக்க மாட்டாங்க. என்ன என்ன சொன்னீங்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நீ எந்திடி. என்னது, உன்னை எப்படி என்கிட்டருந்து பிரிக்க முடியும்? அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதுடி. சும்மா இதை நினச்சிட்டுலாம் பயந்துட்டு இருக்காத. அது இல்லை தேவாங்க, இப்போவே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சா என்னன்னு தெரியல. அப்பப்போ கால் பண்ணி என்ன பண்ணுற, நீ எங்கே இருக்க, கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் நீ காலேஜில் என்ன பண்ணுற, ஹாஸ்டல் போக வேண்டியது தானே அப்படின்லாம் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு தோணுது. அதான் தேவம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ தேவங்க அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் முதுகில் பேட் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுது நீ சொல்கிற விஷயம். உன்னை என்கிட்டருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுடி, நீ தேவையில்லாமல் பயப்படாதடி அப்படின்னு அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் தான், இல்லைங்க, இல்லை, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் தேவங்க அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒய்ஸ்டோடு சேர்த்து அப்படியே கிட்ட இழுத்து உங்களை தான் அப்படியே பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே தேவங்களோட கண்ணை பார்த்துட்டு நிற்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் ஃபேஸில் படுற ஏரை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு, இங்கே பாருடி, என்றைக்குமே நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். இப்போ சொல்கிறேன், நீ என்னதுடி, நீ என்னது, யாராலையும், ஏன் உன் குடும்பத்தாலையும் சரி, யாராலையும் உன்னை என்கிட்டருந்து பிரிக்க முடியாது, புரியுதா அப்படின்னு தேவங்க தான் அப்படியே உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணலான்னு வராரு. அப்போது அங்கே உங்கள் கசின் லேத்தன்னா அப்படியே வந்து, ஒயன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் டக்குன்னு தேவங்க அப்படியே தள்ளிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஒயன், உன்னை தான் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் அப்படியே டக்குன்னு தேவங்கிட்டேருந்து அப்படியே போயிட்டு, அது அது ஒன்றும் இல்லை லீத்தன், நீ வா நம்ம போகலாம். உன்னை தான் நீ கேட்குறேன், இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும் தேவங்க தான் அப்படியே அவனை அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. தேவங்க அப்போ ஏதோ சொல்ல வராரு, அதுக்குள்ளே நீங்கள் அவர் கண்ணை காட்டி ஸ்டாப் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லீத்தன், அது என் கண்ணில் தூசி விழுந்ததா, அதான் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு, வேற ஒன்றும் இல்லை. என்ன, தூசி விழுந்ததா? ஆமாம், நான் தான் சொல்கிறேன்ல, நீ வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே அங்கேருந்து போயிட்டீங்க. லீத்தனும் அப்படியே தேவங்க அப்படியே பார்த்துட்டே அங்கே அவனும் போயிடுறான். இங்கே தேவங்க அப்படியே, எந்த நேரம் ரொமான்ஸ் பண்ணாலும் இந்த நாய்க்கு பொறுக்கவே பொறுக்காது. எந்த நேரமும் வந்து மூக்க நுழைச்சிட்டே இருக்கான். இவனை என்ன பண்ணலாம், பேசாமல் போட்டுடலாமா? எந்த நேரமும் நானும் ஒயனும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே எப்படி தான் இவனுக்கு தெரியுமோ தெரில, கரெக்டாக வந்துடுறான் அப்படின்னு அவங்க அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இந்த சைட் நீங்கள் தான் அப்படியே லீத்தன் கூட தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது லீத்தன் அப்படியே உங்களை பார்த்து, ஒயன் என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் சொன்னனே லீத்தன், அது என் கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான் அவர் எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஓ, அது சரி, நானும் அதை பற்றி கேட்கலையே, அவன் யாரு? அது அது என்ன என்ன அது சொல்லுடி, யாருன்னு தானே கேட்டேன். அதுவா, அது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? ஆனால் நான் அவனை இங்கே பார்த்ததே இல்லையே. இல்லை இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை, வேறு டிபார்ட்மெண்ட். அதான் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன? ஆமாம், நான் தான் சொல்கிறேன்ல, அவர் வேறு டிபார்ட்மெண்ட்டுன்னு. ஓ சரி, வேறு டிபார்ட்மெண்ட்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அவன் கூட?
அது என்ன? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அது அந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், வேற எதுவும் இல்லை. ஓ, அப்படியா? அப்போ நீங்கள் அப்படியே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணலான்னு. லீத்தன், உனக்கு இப்போ கிளாஸ் இல்லை? எனக்கா? இருக்கு, போனோம் ஏன்? ஆமாம், அது சரி. வேற டிபார்ட்மெண்ட் நீ, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறீங்க. போச்சு, இப்போ பேர் சொன்னேன்னா கண்டிப்பாக இவன் விசாரிப்பான். அப்படி யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே கையை பசஞ்சிட்டே அவன் கூட அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒன்னதான் ஒயன், அவன் பேர் என்னன்னு கேட்டேன். அது அது வந்து அப்படின்னு சொல்லவும் அப்போது உங்கள் ஃப்ரெண்டு சைரா தான் அப்படியே உங்களை, ஏ ஒயன் இங்கே என்னடி பண்ணுற, சீக்கிரம் வா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லவும், ஏ சைரா, தோ 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 வந்துட்டேன்டி. லீத்தன், நீ கிளாஸ்க்கு போனேன், எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சான், நான் போய் அட்டன் பண்ணணும், சரியா? சரி பாய் அப்படின்னு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. லீத்தன் தான் அப்படியே போகிறவங்களே அப்படியே பார்க்குறான். இப்போது நைட் ஆகுது, நீங்கள் தான் அப்படியே உங்கள் பெட்டில் பார்த்துட்டே அப்படியே சீலிங்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன, நான் ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாரு. ஒரு வேளை கோவமாக இருக்காரோ? எதுவுமே சொல்லாமல் லீத்தன் வந்தோடனே அப்படியே போயிட்டேன். ஐயோ, எனக்கு இங்கே தலையே பிச்சுக்குது. ஒருத்தங்க எத்தனை கால் எத்தனை மெசேஜ் பண்ணுறேன், ஒன்றுத்துக்காவது ரிப்ளை பண்ணுறாரா? அட்லீஸ்ட் ஃபோன் அட்டன் பண்ணி நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னாவது சொல்லலாம்ல. நைட் ஆயிடுச்சு, இன்னும் அவர் ஃபோன் பார்க்கல. எனக்கு இங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே புலம்பிட்டே அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. பார்த்தா தேவங்க தான். நீங்கள் அப்படியே டக்குன்னு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. அப்போது தேவங்க தான். ஏய் ஒயன், என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா படுத்துட்ருக்கேன். ஓ, சரி சரி. என்ன சரி சரி? இங்கே ஒருத்தி உங்களுக்காக எத்தனை மெசேஜ் எத்தனை கால் பண்ண, ஒன்றுத்துக்காவது ரிப்ளை பண்ணீங்களா? இல்லை அட்லீஸ்ட் கால்க்காவது ரெஸ்பாண்ட் பண்ணீங்களா? ஏன் தேவம், ஏன் அப்படி இருக்கீங்க? ஏய் சரி சரி சரிடி ஒயன், கோச்சுக்காத என்ன. அது உன்னை பார்த்துட்டு அப்படியே போன பிறகு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் டி, அதான் அப்படியே போயிட்டேன். அதான். என்ன, நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா? ஏய் கோச்சுக்காதடி செல்லம், நான் தான் சொல்கிறேன்ல. அதான் இப்போ மாமா ஃபோன் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்னடி? இப்படியே ஏதாவது சொல்லி சமாளிங்க நீங்கள். அது சரி, எங்கே இருக்க நீ? அதான் சொன்னேனேங்க, ரூமில் தான் இருக்கேன். சரி, அப்படியே இறங்கி கீழே வா பார்ப்போம். மாமா உனக்கு கீழே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னத்தை அவங்க சொல்கிறீங்க? ஹாஸ்டல்லையா இருக்கீங்க? ஆமாண்டி, ஹாஸ்டலில் தான் இருக்கேன், உனக்காக கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவம், விளையாடாதீங்க. ஏய், நான் ஏண்டி விளாடணும்? திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். உனக்கு போட்டேன்னு வையேன், சீக்கிரம் கீழே இறங்கி வாடி, பைக்கில் நின்றுட்டுருக்கேன். ஏங்க, என்ன சொல்கிறீங்க? ஏய், எத்தனை தாட்டி சொல்கிறேன், உண்மையாக தாண்டி சொல்கிறேன், கீழே வாடி. தேவங்க, விளையாடாதீங்க. ஏய், சும்மா திரும்பி திரும்பி விளையாடாதன்னா நானே ஏறி உள்ளே வரட்டுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் வராதிங்க. அப்புறம் என்னடி, கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக இருக்குது, அதான் பாக்குறேன், இல்லைன்னா இந்நேரம் எகிரி குச்சி உள்ளே வந்திருப்பேன். நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க. சரி சரி, பேசிட்டே இருக்காமல் சீக்கிரம் வா. ஏவா, நீ எப்படி இந்த நேரத்தில் வர்றது? டைம் என்ன, 12 மணி ஆகுதுங்க. எப்படிங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ வா, இப்போ நீ மட்டும் வரலன்னு வையேன், நான் வந்துடுவேன். ஏங்க, நீ ஏங்க புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க தேவாங்? நான் தான் சொல்கிறேன்ல, வாடி. தேவாங், அது என்னடி? வந்துடலாம், ஆனால் இந்த வார்டன் பார்த்தாங்கன்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வான்னு சொல்லிட்டேன். தேவம், ஏன் தேவம் புரிஞ்சுக்க மாட்டீங்க? வார்டன் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் தேவம். சும்மா சும்மா வார்டன் வார்டன்னுட்டு எப்போ கேட்டாலும் இதே தான் சொல்கிற. எனக்கு நீ என்ன பண்ணுவெல்லாம் தெரியாது, சீக்கிரம் கிளம்பி வா. அழகா அப்படியே சுற்றிட்டு காலைக்குள்ளார ஒன்று இட்டுட்டு வந்து விட்டுறேன். ஏங்க, அப்புறம் அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்களே? செக்யூரிட்டி பார்த்துக்க வேண்டியதெல்லாம் என் பொறுப்புடி. நீ வா, எப்படியாவது அந்த வார்டனை மட்டும் சமாளிச்சுட்டு வந்துரு. இல்லை,
எனக்கு பயமா இருக்கு. ஈ வந்தேன்னு வச்சுக்கோயேன். சரி சரி, கோவப்படாதீங்க தேவ், நான் வந்துடுறேன். ஆனா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே உங்க பக்கத்து பெட்ல தான் அப்படியே சைரா தூக்க கலக்கத்துல அப்படியே திரும்புறா. நீங்க தான் சைராவை பாக்குறீங்க. சைரா அப்படியே முழிச்சிட்டே உங்களை பார்த்து, என்ன ஏன் தூங்காம என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே ஏஞ்சி உட்கார்றா. ஏய் சைரா, நீ தூங்கலையாடி? நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீ தூங்கலையா? என்ன ஒயின் பண்ற இந்த டைம்ல அப்படின்னு அப்படியே அந்த கண்ணை கசக்கிட்டே பாக்குறா. ஓ, ஃபோன் பேசிட்டு இருக்கியா நீ? யாரு? தேவங்கண்ணாவா? ஆ, தேவங்கண்ணா தானே அப்படின்னு அவளும் அப்படியே உங்களை டீஸ் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நீங்க தான் அப்படியே, ஆமா தேவன் தான். அதுக்கு எதுக்குடி இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா? அதுவா, அது அப்படின்னு நீங்க அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ சைரா, ஹே, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? ஆ, ஃபோனை கொடு அப்படின்னு அவ தான் அப்படியே உங்க கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிட்டு, ஹலோ தேவங்கண்ணா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? அதுவா, அதுவா ஜெயரா, அது ஒன்றும் இல்லைடா. நான் உங்கள் ஹாஸ்டல் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் அவளை வாடி அப்படியே நைட் ரைட் போயிட்டு வரலான்னு கூட்டிட்டு இருக்கேன். ஆனால் அவள் தான் வார்டன் இருக்காங்க, வர முடியாது அப்படி இப்படின்னுட்டு இருக்கா, பயமாக இருக்குன்னுட்டு இருக்கா. ஓ, இவ்வளோதானா? தேவண்ணா நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்தில் ஒயின் கீழே வந்திருப்பா அப்படின்னு ஜெயராம அப்படியே கால் கட் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறா. ஏ ஒயன், கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு, தேவங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம், சீக்கிரம் போ. அது இல்லை ஜைரா, என்னடி கிளம்பிட்டு இருக்கேன், என்ன அது இல்லை இதில், போ போ, வார்டன் தானே, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜைராவும் அப்படியே உங்களுக்கு கீழே வர ஹெல்ப் பண்ணியிருப்பா. அப்போது நீங்களும் அப்படியே நேராக தேவங்கிட்ட தான் போகிறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, வண்டி அடி, வா வா உட்காரு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் அப்படியே அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜைரா உங்கள் 2 பேரையும் பார்த்து, ஏ ஒயன், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வான்னா பைக் ரைடை அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் அப்படியே அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஜைரா அப்படியே தேவங்க பார்த்து, தேவங்கண்ணா அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க, அப்புறம் நாளைக்கு சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுருங்க காலையில், அப்புறம் அந்த வார்டன் பொம்பளை பார்த்தா கத்துவா. சரிடா, கண்டிப்பா கண்டிப்பா ஒயனை நான் பத்திரமா பார்த்துட்டு காலையில் சீக்கிரம் ஏன் நீ எழுந்திரிக்கிறதுக்குள்ளார அவளை வந்து விட்டுறேன், ஓகேவா அப்படின்னு அப்படி சிரிக்கிறாரு. அப்போ ஜைரா, ஆ கண்டிப்பாண்ணா, இப்போ நீங்கள் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பாய் அப்படின்னு சொல்லவும் தேவங்க தான் அப்படியே சிரிச்சுட்டே அவளை பார்த்து, பாய் ஜெயரா, நீயும் சீக்கிரம் உள்ள போடா அப்படின்னு அப்படியே கிளம்புறாரு. இப்போ நீங்களும் தேவங்கும் அப்படியே பைக்கில் தான் போயிட்டுருக்கீங்க. ஏய் புடிடி, என்னடி பிடிக்காமல் உட்காந்துட்டு வர? இல்லையே, நான் வண்டியை பிடிச்சிட்டு தானே வரேன். ஏய் வண்டியை சொல்ல, என்ன புடிடி? ஆ, அதெல்லாம் பிடிக்க முடியாது, நீங்கள் போங்க, நான் இப்படியே வரேன். ஏய் என்ன அடி, நல்லா ஒரு அப்படியே கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தா, நீ என்ன புடிறியா இல்லையா? அதெல்லாம் பிடிக்க முடியாது, நீங்கள் போங்க. ஏய் நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு தேவங்க அப்படியே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஏங்க, நீங்கள் இப்போ எதுக்கு வேகமாக போகிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக போங்க. அதெல்லாம் முடியாது, நீ தான் பிடிக்க முடியாது சொல்லிட்டல, நீ பிடிக்க வேணாம், நீ அப்படியே வண்டியே பிடிச்சிட்டு வா, நான் எப்படி தான் வேகமாக போவேன். ஏங்க நான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லவும் தேவங்க அப்படியே டக்குன்னு பிரேக் போடுறாரு. அப்போ நீங்கள் அப்படியே தேவங்க நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க பயத்தில். தேவங்க அப்படியே பிடிச்சிருக்கவங்க கையை பார்த்து அப்படி சிரிச்சுட்டே, எப்படி பிடிக்க வச்ச பாத்தியா, அதுக்குன்னு இவ்வளோ வேகமாக போவீங்க, ஏன் தேவை அப்படி பண்ணுறீங்க? சரி சரி, கோவத்தில் அப்படியே கொந்தளிக்காதடி, வா போவோம் அப்படின்னு தேவங்க அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. அன்றைக்கி நைட் நீங்களும் தேவங்கும் அப்படியே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. தேவங்க சொன்ன மாதிரியே விடிய காலையிலலாம் உங்களை இட்டுட்டு வந்து ஹாஸ்டல் விட்டுருப்பாரு. இப்படியே டேஸும் போகுது. நீங்கள் தான் இப்போது உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரிவ்யூலாம் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க தேவன் கூட வெளில போகிறதுக்காக. ஐயோ தேவன், எப்போ வருவீங்க நீங்கள்? இன்னைக்கு நான் ப்ரெசன்டேஷன் எவ்வளோ சூப்பராக பண்ணேன் தெரியுமா? எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ எனக்கு உங்களை சீக்கிரமாக பார்க்கணும், சீக்கிரம் வாங்க தேவன்.
அப்படின்னு அப்படியே நீங்கள் பேசிட்டே பேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. நீங்கள் யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அட்டென்ட் பண்ணி காதில் வைக்கிறீங்க. சொல்லுங்கப்பா. ஒயன், உனக்கு காலேஜ் என்னையோட முடியுது தானே? ஆமாப்பா, முடிஞ்சிச்சு. சரி, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வா, ஊருக்கு கிளம்பலாம். நான் இங்கே உன் ஹாஸ்டல் கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னப்பா, என்ன சொல்கிறீங்க? ஹாஸ்டல் கீழே இருக்கீங்களா? ஆமாம், நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு சீக்கிரம் வாண்ண. அப்பா, அதில் ஆனால் டிக்கெட் நாளைக்கு நைட் தானே புக் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போகிறதுக்கு டிக்கெட்லாம் இருக்குது. நீ பேக் மட்டும் பண்ணிட்டு வா. இல்லைப்பா, நீங்கள் போங்க, நான் அதிலே வரேன். அப்புறம் காசு தானே வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. நீ பேக் பண்ணிட்டு வாண்ணா வா அப்படின்னு அப்படியே அவரும் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இங்கே நீங்கள் தான் உங்களுக்கு அப்படியே செம்ம பயமாயிடுது. ஐயோ, என்ன நாளைக்கு தானே வருவோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளார எங்கள் அப்பா கீழே வந்து வெயிட் பண்ணுறாரா? எனக்கு எதுவும் சரியாக படலை. தியாங், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு உடனே தேவங்க்கு தான் கால் பண்ணுறீங்க. பார்த்தா தேவங் ஃபோன் எடுக்கவே மாட்டாரு. எந்த நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டாரு. தேவங், கால் அட்டன் பண்ணுங்க தேவங் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் தேவங்கும் ஃபோன் எடுக்கல. உங்கள் அப்பாவும் உங்களை திரும்பி திரும்பி ஃபோன் பண்ணி சீக்கிரம் பேக் பண்ணிட்டு வர சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே பேக் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போது உங்கள் அப்பா தான் அப்படியே நின்று உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக சைரா அப்படியே வரா. உங்களை அப்படியே லக்கேஜஸோட பார்த்து அப்படியே கன்ஃபியூஸ்டாக நிற்கிறா. அப்போ நீங்கள் சைராவை பார்த்து, சைரா, ம் அது அப்படின்னு சொல்லக்குள்ளேயே, ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அப்படியே சைராவை பார்த்து, சைரா, நீ தேவன் கேட்டா எங்கள் வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு மட்டும் சொல்லிடு, நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே அவசர அவசரமாக உங்கள் அப்பா கூப்பிட்றாருன்னு அப்படியே போயிடுறீங்க. சைரா போகிறவங்களே தான் அப்படியே பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஆகுது. தேவன் தான் அப்படியே உங்களுக்காக ஹாஸ்டல் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தேவன் அப்படியே ஃபோனை பார்த்தா அத்தனை மிஸ்டு கால்ஸ். தேவன் உங்களுக்கு திரும்பி திரும்பி ஃபோன் பண்ணுறாரு. பட் கால் ரீச்சே ஆக மாட்டேங்குது. என்னாச்சு இவளுக்கு? இவ இத்தனை கால் பண்ணிடுவா? ஏதோ பிரச்சனையோ? நான் வேற மீட்டிங்கில் இருந்ததுனால அட்டன் பண்ண முடியல அப்படின்னு அப்படியே சைரா கால் பண்ணி கீழே வர சொல்கிறாரு. சைராவும் அப்படியே வரா. சைரா, எங்கம்மா அவள் எத்தனை கால் பண்ணியிருக்கா? நான் எடுக்கவே இல்லை மீட்டிங்கில் இருந்ததுனால. ஆனால் இப்போ கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒருவேளை கோமா எதனா இருக்காளா? ஐயோ அண்ணா, அதெல்லாம் இல்லை. அவங்க அப்பா வந்து அவளை ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறா? என்ன சொல்கிற? ஆமாண்ணா, ஒயன் என்கிட்ட போகிறப்ப அது மட்டும்தான் சொல்லிட்டு போனான். அப்படியா? ஆமாண்ணா. அப்புறம் போகும்போது ஒயன் ரொம்ப டென்ஷனாக தானே போனான். என்னாச்சுன்னே தெரியல. சரி சைரா, சரி நீ போடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவங்க அப்படியே ஒரு காருக்கு போகிறாரு. அப்போ கரெக்டாக தேவங்க அவங்க அப்பா கிட்டேருந்து தான் கால் வருது. அப்போது தேவங்க அப்படியே கால் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கப்பா. டே தேவங், எங்கடா இருக்க? சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. என்னப்பா, என்ன அவசரம்? டேய், கிளையண்ட் பார்க்க நம்ம தான் லண்டன் போகணுன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்பா, அதுக்கு நாளைக்கு காலைல தானேப்பா ஃப்ளைட்டு. அதுக்குள்ளார என்னப்பா அவசரம்? அது அந்த கிளையண்ட்டு நாளைக்கு காலையிலே பார்க்கணுன்னு சொல்கிறாராண்டா. அதான் நீ இப்போவே கிளம்பி வா. நைட் ஃப்ளைட்டு, அதையும் பிடிச்சி கிளம்பிடலாம். நீ சீக்கிரம் கிளம்பி வத்தாயாம் வீட்டுக்கு. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னு அப்படியே அவங்க அப்பாவும் கால் கட் பண்ணிடுறாரு. ஷோபா, என்ன பண்ணுறது? இவளும் கால் எடுக்க மாட்றா. அங்கே போனேன்னா நான் சுத்தமாக பிஸி ஆகிடுவேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். இவ கூட பேசவும் முடியாது. இவளை இந்த நேரத்தில் வேற வந்து ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு நைட்டு தானே டிக்கெட் போட்டிருந்தா, அதுக்குள்ளார என்ன அப்படின்னு தேவங்க அப்படியே புலம்பிட்டே போயிடுறாரு. தேவங்க தான் இப்போது அப்படியே ஃபாரின் போயிடுறாரு. தேவங்க இப்போது ஒரு 1 வீக் அப்ராடில் தான் இருந்தாகணும். தேவங்களால சுத்தமாக முடியல. காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவ்வளோ வேலை இருந்துகிட்ருக்கு. தேவங்க இருந்தாலும் நைட்டும் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. பட் திரும்பியும் அது நாட் ரீச்சபிள் இல்லை ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் அவருக்கு வருது. தேவங்க ஒன்றுமே புரியல. தேவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இந்த சைட் நீங்கள் தான்.
அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. ஏன்னா, உங்க அப்பா உங்கள ஊருக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு இல்லையா? அவங்களுக்கு நீங்களும் தேவங்க லவ் பண்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ, அதனால உங்கள அப்படியே அடிச்சுட்டு, அப்படியே உங்க ஃபோனையும் புடுங்கி வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு 3 டேஸ்ல உங்களுக்கு தான் மேரேஜ். ஸோ, நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களால தேவங்கயும் கான்டாக்ட் பண்ண முடியலன்றதுனால. இப்போ நீங்க தான் அப்படியே டேபிள் மேல ஒரு ஃபோன் இருக்கு. அத அப்படியே பார்க்குறீங்க. அது உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் தான் போல. நீங்க அப்படியே அத எடுத்துட்டு, அப்படியே பாத்ரூம்குள்ள போயிட்டு, பொறுமையா தாழ்பால் போட்டு, அப்படியே தேவங்கோட நம்பருக்கு தான் டயல் பண்றீங்க. தேவ் ப்ளீஸ் எடுங்க தேவ். இவரு வேற அன்னோன் நம்பர்னா எடுக்க மாட்டாரே. தேவ் ப்ளீஸ் தேவ் அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டா உங்க பாத்ரூம் டோர யாரோ அப்படியே ஃபாஸ்ட்டா தட்டுறாங்க. போச்சு போச்சு அப்படின்னு நீங்க போன காலையும் அப்படியே கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்டு அவசர அவசரமா அந்த நம்பர்லாம் அப்படியே பிளாக் பண்ணிட்டு, டெலீட் பண்ணிட்டு, அப்படியே ஃபோனை மறைச்சிட்டே அப்படியே வெளில வரீங்க. வெளியில அப்படியே உங்க அத்தை தான் நின்று அப்படியே உங்களை மறைச்சிட்டு இருக்காங்க. என்ன என்னடி பண்ணிட்டு இருக்க உள்ள போயிட்டு? அத்தை, ஏன் அத்தை? ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னா கூட நான் உங்களை கேட்டு தான் யூஸ் பண்ணணுமா? அப்படின்னு நீங்க அப்படியே அவங்கள மறைச்சிட்டே போயிடுறீங்க. நீங்க அப்படியே உங்களோட கல்யாண நாளும் வருது. நீங்க தான் அப்படியே மிரர் முன்னாடி அப்படியே சாரீலாம் கட்டிட்டு, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்க கண்ணுல அவ்வளோ ஒரு வலி தெரியுது. நீங்க கிட்டத்தட்ட அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அப்பா தான் அப்படியே உங்களை பார்க்க வராரு. நோயன் ரெடி ஆயிட்டியா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லைப்பா. நான் தேவங்க தான் லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் அப்பா தான் அப்படியே பலார்னு ஒன்று உங்கள் கண்ணத்துலேயே விட்டுறாரு. இங்கே பார், நான் பார்க்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணும். நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டே அப்படியே உங்கள் அப்பாவை தான் அப்படியே பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இங்கே பாரு ஒயன், உனக்கு இதுதான் கடைசியாக சொல்லுவேன். ஒழுங்காக கண்ணை தொடச்சிட்டு வந்து மணவரையில் உட்காரு அப்படின்னு அப்படியே அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களை அப்படியே ரெடிலாம் பண்ணிட்டு அப்படியே கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா லீத்தன் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் லீத்தனை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. என்னடி என்ன முறைச்சிட்டு இருக்க? ஏன் லீத்தன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் ஏன் இப்படி பண்ணுற? ஏய், சும்மா பேசினதே பேசிட்டு இருக்காடி, காதெல்லாம் ரத்தமாக வருது என்ன அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் அப்படியே லீத்தனை முறைக்கிறீங்க. ஐயோ, அப்படியே பயந்துட்டோண்டி நாங்கள். என்னடி என்ன முறைச்சிட்டு உட்காந்துருக்க? ஐ ஹேட் யூ லீத்தன். ஹேட் யூவா? வாடி, இன்னைக்கு நைட்டு காட்டுறேன் நான் உன்னை எவ்வளோ ஹேட் பண்ணுறேன்னு. சி, எப்படி பேசுகிற நீ? ப்ளீஸ் லேத்தன், நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடு. நான் எத்தனை தாட்டி உன்கிட்ட சொன்னேன் எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு. அப்புறம் ஏன்டா, ஏன் எல்லாரும் இப்படி என்னை பிடிக்காத கல்யாணத்தில் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சுருக்கீங்க? ஏய், சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதண்ணே. எனக்கு கேட்டு கேட்டு காது தாண்டி வலிக்குது. இதோ பாரு, ஆயிரம் மந்திரத்தெல்லாம் ஓதிட்டான். இப்போ தாலி எடுத்து கொடுக்க போகிறான். கட்டினா நீ பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஆயிரம் தான் மந்திரத்தை எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு தாலி தான் எடுத்து லீத்தன் கையில் கொடுக்குறாரு. லீத்தன் தான் அப்படியே தாலி எடுத்துட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே கட்டலான்னு வராரு. அப்போ கரெக்டாங்க கன்ஷாட் சத்தம் தான் கேட்குது. அப்போ தேவங்க அப்படியே கோட் சூட் கூலர்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே மாசாக உள்ளே வராரு. மாப்பிள்ளை இங்கே இருக்கும்போது யாருக்கிட்ட உள்ள கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தேவங்க தான் அப்படியே கேட்டுகிட்டே உள்ளே வராரு. உங்களுக்கு தேவங்க பார்த்த உடனே தான் உயிரே வருது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே மலைமேடையிலேருந்து ஏஞ்சி ஓடி அப்படியே தேவங்க கிட்ட தான் போகிறீங்க. நீங்கள் தேவங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறீங்க. ஏண்டி ஏண்டி பொண்டாட்டி, ரொம்ப பயந்துட்டியா என்ன? ஆமாம் ஆமாம் தேவம், ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு அப்படியே தேவங்க கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறீங்க. சரி சரி சரிடி, இங்கே பாருங்க பாரு, அழுவாதண்ணே அழுவாத, அதான் தேவங்க வந்துட்டேன்ல, இனிமேல் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, எனக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி, நான் தான் சொன்னல, என்னைக்குமே நீ என்னது, யூ ஆர் மைன், யூ ஆர் ஒன்லி மைன் ஒயன். சொல்ல பாரு, அழுகாதண்ணே அப்படின்னு தேவங்க அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சி விட்றாரு. அப்போ உங்கள் அப்பா தான் அப்படியே தேவங்கிட்ட வந்து, ஏய் யாரா நீ, நீ எதுக்கு இங்கே வந்து
இப்போ கல்யாணத்தை நிறுத்திட்டு இருக்க? அப்போ அவங்க அப்படியே ஒண்ணுமே யோசிக்காம அப்படியே உங்க அப்பா தலையில அப்படியே கண்ணை பாயிண்ட் பண்ணிடுறாரு. ஏய், என்ன பண்ற? என்ன பண்ற? இங்க பாரு, சும்மாலாம் பேசிட்டு இருக்காது என்ன? ஒய்யனோட அப்பான்ற ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ நீங்க தான் அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறீங்க. அப்போ தேவங்க அப்படியே உங்களை பார்த்து, இதோ இவளுகா இவளுகா மட்டும்தான் உன்னை விடுறேன் அப்படின்னு அப்படியே தேவங்க உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் கண்ணத்தை பார்க்குறாரு. உங்கள் கண்ணம் நல்லா சவந்து போயிருக்கு. தேவங்க அப்படியே உங்களை பார்த்து, ஏய் யாரடி, யார் அடிச்சா உன்னை? அதெல்லாம் இல்லை தேவங்க, நீங்கள் தான் வந்துட்டீங்கல்ல. ஏய், பேச்சை மாத்தாத. யார் அடிச்சது? அது அது தேவங்க. சொல்லுடி. அப்பா தான், அப்பா தாங்க அடிச்சாரு அப்படின்னு சொல்லவும் தேவன் கொஞ்சம் கூட யோசிக்காம பலார்னு உங்க அப்பா கண்ணத்துலேயே ஒன்று விட்டுறாரு. இங்க பார், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இனிமேல் என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்ட ஒயனுக்காக கூட பார்க்க மாட்டேன். இந்நேரம் நீ மேலே போயிருப்ப அப்படின்னு அப்படியே உங்க கையை பிடிச்சி அப்படியே அந்த தாலி கட்டுற இடத்துக்கு தான் அப்படியே கூப்பிட்டு போறாரு. லீத்தன் தான் அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட நின்றுட்டு இருக்கான். தேவன் நேராக லீத்தன் கிட்ட போயிட்டு பலான்னு ஒன்று அவன் கண்ணத்துலேயே வைக்கிறாரு. இந்த வேலையை நான் அப்பவே செஞ்சிருந்தா நீ இது வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்க மாட்டடா நாயே. என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ண பார்க்குறியா? நான் நல்ல பிளான்டா. எங்க மண்டபத்தில் வச்சா இவன் கண்டுபிடிச்சி வந்துடுவானோ அப்படின்னு வீட்லேயே பண்ணுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணேன். ஏண்டா நாயே, வீட்டில் வச்சா என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? ஆனால் அப்படின்னு அப்படியே கோவமாக பல்ல கடிச்சிட்டே லீத்தனோட நெத்திலே அப்படியே கண் பாயிண்ட் பண்ணுறாரு. நீ நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் தேவங்க விட்டுங்க தேவங்க, வேணாம் தேவங்க. ஏய், நீ சும்மாருடி, நீ சும்மாரு. உனக்கு ஏன் ஒயன் கேட்குறாளா? ஏன் பொண்டாட்டி கேட்குதாடா நாயே அப்படின்னு அப்படியே ட்ரிகர் அமுத்த போகிறாரு. அப்போ நீங்கள் தான் தேவங்க, வேணாம் தேவங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் தேவங்க விட்டுருங்க. அவன் எப்படியோ போகிறான் தேவங்க. எனக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் கிடச்சிட்டிங்களா, அதுவே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. தா உன்னை இவளுக்காக விட்டுறேன்டா, இவளுக்காக விட்டுறேன் அப்படின்னு தேவங்க அப்படியே லீத்தனோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் பண்ணுறாரு. லீத்தன்னா அப்படியே போய் விழுகிறான். அப்படியே லீத்தன் அவன் நோஸை பிடிக்கிறான். அப்படியே அவன் நோஸ்லேருந்து பிளட் தான் வருது. இங்கே தேவங்க அப்படியே அந்த தாலி எடுத்து அப்படியே உங்கள் கழுத்தில் தான் கட்டுறாரு. நீங்கள் தேவங்க அப்படியே ஹாப்பியாக பார்க்குறீங்களா? தேவங்க அப்படியே தாலியெல்லாம் கட்டிட்டு எல்லாரையும் பார்த்து, இங்கே பாருங்க, இதோட இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை விட்டுட்டு ஒயன் இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு வந்து நின்னீங்க, பேசுறதுக்கு உங்கள் வாயெல்லாம் இல்லை, நீங்களே இருக்க மாட்டீங்க அப்படின்னு தேவங்க தான் அப்படியே அங்கேருந்து உங்களை அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்படியே நைட் ஆகுது. தேவங்க தான் அப்படியே ரூம்குள்ளே வேட்டி சத்தெல்லாம் போட்டுட்டு அப்படியே அழகாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் அப்படியே கையில் பால் சம்பு எடுத்துகிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே ஷையா ரூம் டோர் திறந்துட்டு அப்படியே போகிறீங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே தேவங்கிட்ட ரொம்ப நீட்டுறீங்க. தேவங்க அப்படியே அதை வாங்கி சைடில் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே ஷைனஸில் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களை பிடிச்ச அவரோட லேப்பில் உட்கார வச்சுட்டு, என்னடி பொண்டாட்டி அப்படியே ஷைனஸில் அப்படியே முகத்தெல்லாம் கீழே குனிஞ்சிக்கிற, ஆனால் வெக்கப்பட்டாலும் நீ அழகாக இருக்கடி பொண்டாட்டி. தேவம் சும்மா இருங்க தேவம், ஆல்ரெடி எனக்கு இங்கே ஷைனஸ் தாங்கல, இதில் நீங்கள் வர டீஸ் பண்ணுறீங்க. ஏய், அழகாக இருக்குன்னு தானடி சொன்னேன் அப்படின்னு தேவங்க அப்படியே அவரோட சின்ன அவங்க ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தான் அப்படியே ஷையா அப்படியே உங்கள் தலையை கீழே கொஞ்சிட்டே இருக்கீங்க. தேவங்க சொல்லுடி. ஆனாலும் நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா? புரியுதுடி, ஆனால் நீ எதுக்கடி பயந்த? உன்னை விட்டுருவேனாடி அப்படி? அதான் மாமா கடைசி நேரத்தில் வந்து அப்படியே கன்ஷாட்லாம் பண்ணி அப்படியே அவனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன்ல. எல்லாம் உங்களுக்கு விளையாட்டு தான் தேவம், நான் எவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன். ஆனாலும் நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அந்த லீத்தனன்னு. அதெல்லாம் நடக்காதுடி அப்படின்னு அப்படியே உங்களை கிட்ட இழுத்து இன்னும் நல்லா டைட்டாக பேக் ஹக் பண்ணிவிட்டு, என்றைக்குமே எனக்கு நீ தான், உனக்கு நான் தான், எனக்கு நீ மட்டும்தாண்டி பொண்டாட்டி, யூ ஆர் மைண்ட்
யூ ஆர் ஒன்லி மைன் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஹஸ்கி வயசில் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷையாக தேங்க பார்க்குறீங்க. அப்போ தேங்க உடனே சரிடி சரி நீ போய் தூங்குண்ணே நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு தான் அப்படியே ஃபேஸெல்லாம் டல்லாகிடுது. என்னடி என்ன பார்த்துட்டே இருக்க, போய் தூங்குண்ணே போ. என்ன தேங்க எப்படி சொல்கிறீங்க? அப்புறம் வேற என்னடி சொல்ல சொன்னேன்? இல்லை இன்னைக்கு நம்மளுக்கு அதான் நீ சொன்னியே கிஸ் பண்ண வரும்போதெல்லாம் அப்படியே தடுத்து தடுத்து விடுவேன். சரி நீ தூங்குடி நீ தூங்குண்ணே நானும் அப்படியே போய் படுத்துக்கிறேன். தேவம் அதை அப்போது சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வேண்டான்னு. அதான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஓ அப்படியா? ஆனால் எனக்கு இப்போ மூடு இல்லடி. என்ன என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டி இப்போ எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன் நீயும் தூங்குண்ணே அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் அப்படியே பாவமாக அப்படியே தேங்க பக்கத்துலேயே படுத்துக்கிறீங்க. அப்போது கொஞ்ச நேரம் ஆகுது, நீங்கள் தான் அப்படியே சேடாக படுத்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுது. அப்போது தேவங்க அப்படியே உங்கள் மேலே வந்து ஏய் இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? அது நான் சும்மா அவனை விளையாட்டுக்காக சொன்னேன், நீயும் அப்படியே எதுவுமே கேட்காம அப்படியே படுத்துட்ட பத்தியா? இந்த நாட்டுக்கட்டையெல்லாம் விட முடியுமாடி? ஏய் இந்த அழகியெல்லாம் விட முடியுமா? அப்படின்னு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தான் அப்படியே அழுதுகிட்டே சிரிக்கிறீங்க. இப்போ எதிரி லூஸு அழுதுகிட்டே சிரிக்கிற, அழுகாத அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு அப்படியே உங்கள் கண்ணை பிடிச்சி அப்படியே நல்லா கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் தேவங்க அப்படியே நல்லா பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தேவங்க அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. தேவங்க என்னங்க இப்போண்டாட்டி கொஞ்சம் 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 பொறுத்து கூடி, சீக்கிரம் சீக்கிரம் சரியாயிடும்டி சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு தேவங்க அப்படியே பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் அப்படியே தேவங்க மேலே வந்து நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே 2 பேரும் பண்ணிட்டு இப்போது 2 பேரும் அப்படியே டயர்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே சிரிச்சிட்டே தேவங்க பார்த்து தேவங்க ஐ லவ் யூ தேவங்க, ஐ லவ் யூ ஸோ மச். தேவங்க அப்படியே உங்கள் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே உங்கள் லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாரு. ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ மோர், ஐ லவ் யூ இன்ஃபினிட்டி பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஐ லவ் யூன்னு அப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் தான் அப்படியே தேவங்க பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ இதோடு நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தது இந்த ஒன் ஷாட்? ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததாடா? எனக்கு என்னமோ தெரியலடா, கமெண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கடா. நானும் எஃபர்ட் போட்டு தானே பண்ணுறேன். ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கடா. ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை எனக்கு தெரியல. சரி பிடிச்சா அட்லீஸ்ட் ஒரு 1 வேர்ட்லையாவது கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா. ஓகேடா, அதேமாரி நான் டியூரேஷனும் இனிமேல் கம்மி பண்ணுறேன். நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ ஆல்.